நல்லா தெரியுமா? ஸ்வேதா லவரோட வீடு இந்த ஏரியா தானா? நமக்கு வந்திருக்க இன்ஃபர்மேஷன் படி அந்த ஃபோன் நம்பருக்கு ப்ரூஃபா இந்த ஏரியா அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. அபி, அதெல்லாம் சரி. நம்ம இப்படியே விலாசத்தை கையில வச்சுக்கிட்டு வீதி வீதியா அலைஞ்சிக்கிட்டு இருந்தா அவனை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இங்க இருக்கிற யார்கிட்டயாவது விசாரிச்சு பார்க்கலாம்ல? வாங்க. அபி, அங்க பாருங்க, நமக்குன்னே ஒருத்தன் அளவெடுத்து செஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்கான். வாங்க, அவன்கிட்ட போய் விசாரிக்கலாம். ஆண்டி, எல்லாரும் போக வேண்டாம். நீங்களும் ஆர்த்தி இங்கே இருங்க, நான் போயிட்டு வரேன். என்ன ஆர்த்தி இவ? அவ போய் பேசிட்டு வரேன்னு நம்மள கழட்டி விட்டுட்டு போறா. ஒழுங்கா பேசிடுவாளா? அதெல்லாம் அவ கரெக்டா பேசிடுவாமா. இந்த அட்ரஸ் விசாரிக்கிறதுக்கு அவ பெரிய பிளானே வச்சிருக்கா. பிளானா? ஹலோ, நீங்க இந்த ஏரியாவா? ஆமா. இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? என்ன நம்ம வீட்டு அட்ரஸை நம்மக்கிட்டே கேட்குறா? இதில் ஏதோ வில்லங்கம் இருக்கும் போல இருக்கே. நான் உங்களை இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லையே. நீங்கள் யாரு? I'm a crime branch inspector. என்னடி திடீர்னு அவன் அபிய பார்த்து பம்பரா? பின்ன போலீஸ்னு சொன்னா பயப்பட மாட்டாங்களா? போலீஸா? எங்க எங்க போலீஸ்? மா, நம்ம அபிதான். அபியா? என்ன வளர்ற? அப்படி சொன்னாதானமா பயந்து போய் அட்ரஸ் சொல்லுவாங்க. அடி பொடி, இதான் உங்க பிளானா? ஆளை பாரு. அவன்கிட்ட போய் போலீஸா அது இதுன்னு சொன்னா அவன் இப்படி உண்மையை சொல்லுவான். தெரிஞ்ச உண்மையை சொல்றதை விட அவனுக்கு வேண்டியவங்களை காப்பாத்துறதா முக்கியம்னு எல்லா உண்மையும் மறைச்சிருவான். நாம தேடுறவனே ஒரு ஃப்ராட். ஆர்த்தி, என்ன சொல்றது உங்களை? நீங்களும் உங்க பிளானும் வா. நீங்க கொஞ்சம் தப்பா நினைக்காம அந்த விலாசத்தை மட்டும் பார்த்து சொல்லிடுறீங்களா? மேடம், எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேனா மேடம்? நீங்கள் கேட்குற ஆளையும் எனக்கு தெரியாது, அந்த அட்ரஸும் எனக்கு தெரில. வேணும்னா பக்கத்தில் யார்கிட்டயாவது கேட்டு பாருங்க. அபி, என்ன அபி இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு போறாரு? இன்னும் இந்த அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை பேர்கிட்ட போராடணும்னே தெரியலையே. நம்ம தப்பான ஆள்கிட்ட கேட்டுட்டோம் ஆர்த்தி, அதுதான் பிரச்சனையே. நீ சரியான ஆள்கிட்ட தான் கேட்டிருக்க அபி. என்னம்மா சொல்ற? ஆமா ஆர்த்தி, அவன் பேச்சிலேயே ஒரு பதட்டம் தெரிஞ்சது. கவனிச்சிங்களா ரெண்டு பேரும்? ஹலோ தீபக், சொல்றா. உன்னை தேடி போலீஸ் வந்திருக்காங்கடா. போலீஸா? ஆமாண்டா, உன் அட்ரஸை காட்டி என்கிட்ட விசாரிக்கிறாங்க. நீ ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதானடா. இது யாருன்னு எனக்கு தெரியாது, வேற யாருக்கிட்டையாவது கேட்டு விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன்டா. நல்ல வேலை பண்ணடா. ஆனா போலீஸ் ஏன் என்ன தேடி வந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையேடா. சரி விடு, இனி யார் வந்து கேட்டாலும் இப்படியே சொல்லி மெயின்டைன் பண்ணு. சரிடா மாப்ள. மச்சான் மச்சான் மச்சான், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன சொல்றா? இல்ல, நம்ம ரைஸ் மில் ஓனரோட பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னியே, என்னாச்சு? உஷார் பண்ணிட்டியா? ஏண்டா இந்த நேரத்துல இந்த விஷயம் ரொம்ப முக்கியமாடா? சொல்றா மச்சான், ஒரு ஆர்வத்துல தானே கேக்குறேன். ரைஸ் மில் ஓனர் பொண்ணு தான் ஃபோன் பண்றா. நான் அப்புறமா கூப்பிடுறேன், வை. நான் சொல்லல.
சொல்லுடா, யார்கிட்ட பேசுன? சொல்லுடா, யார்கிட்ட பேசுன? சொல்லுடா, நல்லா போடுங்க ஆர்த்தி. போடுங்க, நல்லா போடுங்க. சொல்ல போறியா இல்லையா? டேய், நல்லா சொல்லுடா. போடுமா. சொல்லு. இன்னும் நல்லா அடிங்க. நான் சொல்றல, வாயை திறந்து பேசு. டேய், புடிடி. ஏய், புடி. நில்றா. புடி ஆர்த்தி. டேய், அபி நில்றா. டேய் நில்றா. டேய், நில்றா. யார் நீங்களா? எல்லாம் உனக்கு வேண்டியவங்க தான். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? பேசலாம். அம்மா ஆ? இந்த பட்டு புடவை வேற கட்டிக்கிட்டு ரொம்ப எரிச்சலா இருக்குமா. என்னடி நீ? நம்ம காலையில போய் இப்பதான் திரும்பி வரோம். உன் மாமியார் என்ன ஏதுன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க? ஏன் கேட்க மாட்டாங்க? கண்டிப்பா கேட்பாங்க. ஆ, அதுக்கு தான் இந்த பட்டு புடவை, நகை நட்டு, இந்த ஏற்பாடெல்லாம். அம்மா என்ன கேட்டா எதுவுமே பேசாம தலை குனிஞ்சிட்டு அப்படியே உள்ள போறதுதான் சேஃப்னு தோணுது. நீ எதுக்குடி இவ்ளோ பயப்படுற? இங்க பாரு, யாரு என்ன கேட்டாலும் உனக்கு அம்மா நான் இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். ம். வா வா. சம்பந்தி அம்மா, அத்தை, சொல்லி வச்ச மாதிரியே முன்னாடி வந்து நிக்கிறாங்க. எங்க போயிட்டு வரீங்க எல்லாரும்? ஆ, அத்தை அது வந்து ஆ, அது வந்து நான் சொல்றேன் ஆர்த்தி. சம்பந்தி அம்மா, ஆர்த்தியோட ஃப்ரெண்டுக்கு தாலி பிரிச்சு போடுற விழாங்க. அதுக்கு தான் நாங்க காலையிலேயே போயிட்டு இப்ப திரும்பி வரோங்க. அதானே ஆர்த்தி? ம், அதுதான். ஆமாமா. ஆர்த்தியோட ஃப்ரெண்டா? ஆர்த்திக்கு இங்க ஏது ஃப்ரெண்டு? இருக்காங்க இருக்காங்க. என்னங்க நீங்க? பாரு, உங்க அப்பாவே எல்லாத்தையும் மறந்து போயிடுறாரு. அவங்க சும்மா இருந்தாலும் இவர் சும்மா இருக்காரு பாரு. ஃபங்க்ஷன் தான் காலையிலே முடிஞ்சிருக்கும்ல. அப்படியே வரதுக்கு இவ்ளோ நேரம் ஆர்த்தி? அது அது சம்மந்தியம்மா, அந்த புள்ள நம்ம ஆர்த்தியோட ரொம்ப நெருங்கின சிநேகிதிங்க. அந்த மாதிரி ஒரு புள்ள வீட்டு விசேஷத்துக்கு போயிட்டு ஏதோ விருந்தாளிங்க மாதிரி பட்டும் படாம எப்படிங்க வந்துட முடியும்? அதான் காலையில ஆளா போயிட்டு சாயந்தரம் கடைசி ஆளா திரும்பி வந்திருக்கோம்.